இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन தான் இப்போ நான் பார்க்க போறேன். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கேன். சோ புதுசா பார்க்கறவங்க நம்மளுடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் போனீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் வைஸா கொடுத்திருப்பேன். அதுல போய் நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நோட் பண்ணி படிச்சுக்கங்க. இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல இந்த 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ இந்த பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இப்போ நான் சொல்ல போறேன். நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் கொடுத்துட்டு வரேன். அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க क्वेश्चन யூனிட்க்கு வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்துறேன். ஓகே, இப்போ பாருங்க பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இதுல யூனிட் 1 சமூகத்தில் பாலின பணிப்பொறுப்புகள் இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பார்ப்போம். இதுல 3 10 மார்க் क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். செகண்ட் क्वेश्चन பாருங்க வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. மூணாவது क्वेश्चन பாருங்க சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். இந்த 3 10 மார்க் क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாலின சமத்துவமின்மையை போக்குவதற்கான வழிமுறைகள். பாலின சமத்துவமின்மையை போக்குவதற்கான வழிமுறைகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க பாலின சமத்துவம் எதிர்நோக்கும் சவால்கள். பாலின சமத்துவம் எதிர்நோக்கும் சவால்கள். தேர்ட் क्वेश्चन பாருங்க பாலினம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள். இது முக்கியமான क्वेश्चन. பாலினம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள். அடுத்து யூனிட் 2 பாலின தன் அடையாளமும் சமூக இயல்பினராக்கும் செயலும். இது வந்து பெரிய யூனிட். இந்த யூனிட் வந்து நான் கடைசியா படிக்க சொல்லியிருக்கேன். பட் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்துறேன். சரிங்களா? இதுல 10 மார்க் क्वेश्चन 4 क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுத்தாய்தல். பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுத்தாய்தல். செகண்ட் क्वेश्चन பாருங்க பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகளின் செயல்பாடுகள். நல்லா கவனிச்சுங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா அந்த क्वेश्चन இங்கிலீஷ்லயும் படிச்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் क्वेश्चन மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்ல வந்து வார்த்தைகள் மாறி இருக்கும். சோ நீங்க அந்த இங்கிலீஷ் क्वेश्चन வச்சு தான் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு அதை கவனமா இருங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகளின் செயல்பாடுகள். மூணாவது क्वेश्चन பாருங்க பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல். பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல். இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 விஷயம் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாலின தன் அடையாளமும் சமூகவியல்பினராக்கும் செயல்பாடுகளும். பாலின தன் அடையாளமும் சமூகவியல்பினராக்கும் செயல்பாடுகளும். செகண்ட் क्वेश्चन பாருங்க பாலின தன் அடையாளமும் குடும்பம் பள்ளி மற்றும் கல்வி அமைப்பில் உள்ள சமூகவியல்பாக்கும் நடைமுறைகளும். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள். பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள். தேர்ட் யூனிட் பாருங்க பாலினமும் பள்ளி கலைத்திட்டமும். இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மாற்று பாலினத்தவர் கல்வி வேலை மற்றும் வாழ்க்கை திறனில் தேர்ச்சி பெறுவதில் வாய்ப்பளித்தல். செகண்ட் क्वेश्चन பாருங்க பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். தேர்ட் क्वेश्चन பாருங்க கல்வியில் பாலின ஒருபுறச் சார்பு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த தேர்ட் क्वेश्चन வந்து ஸோ எல்லாரும் படிச்சுங்க. அதாவது கல்வியில் பாலின ஒருபுறச் சார்பு. இந்த 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க
பள்ளிகளில் எதிர்பாலினத்திடம் உடன்பாட்டு மனப்பான்மையை தோற்றுவிப்பதில் ஆசிரியர்களின் பங்கு. பள்ளிகளில் எதிர்பாலினத்தவரிடம் உடன்பாட்டு மனப்பான்மையை தோற்றுவிப்பதில் ஆசிரியர்களின் பங்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளியிலும் கலைத்திட்டத்திலும் பாலின பங்கு பணிகளை ஒருங்கிணைத்தல். பள்ளியிலும் கலைத்திட்டத்திலும் பாலின பங்கு பணிகளை ஒருங்கிணைத்தல். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பாட நூல்களிலும் கலைத்திட்டங்களிலும் இடம்பெறும் பாலின வார்ப்பட கருத்துக்களும் செயல்பாடுகளும். பாட நூல்களிலும் கலைத்திட்டங்களிலும் இடம்பெறும் பாலின வார்ப்பட கருத்துக்களும் செயல்பாடுகளும். இதுதான் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம்.